மேம் டெய்லியும் வந்து கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10,000 கிட்ட பவுனுக்கு வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி மேம் இதை பார்க்குறீங்க? இங்கே இப்போ குளோபல் சுச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்டடியாக இல்லை. அதனால் கண்டிப்பாக கோல்டில் தான் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் ராஜாங்க கூட எல்லோரும் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அதுதான் ஸ்டெடியஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எல்லா நாட்டுங்களே வந்து கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டன்ஸில் அவங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆர்பிஐ கூட அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் இன் கோல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பர்சன்டேஜ். அதனால் கோல்டோட ஷார்ட்டேஜ் வந்து ஏன்னா டிமாண்டு நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கண்ட்ரி வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் எல்லாருக்கும் நம்ம சராசரி மனிதனுக்கு கண்டிப்பாக கோல்டு ரேட் பர் கிராம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இனிமேல் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா யூஎஸில் இருக்கிற சுச்சுவேஷனால் வேர்ல்டில் இப்படி தான் இருக்க போகிறது. ஆனால் கோல்டு வந்து ஸ்டடி இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ நம்மளுக்கு ரொம்ப கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வந்து கோல்டோட மெயின் மகத்துவம் என்னன்னா உள்ளே வெளியே எல்லாமே ஒன்று தான். வெளியே ஒரு மெட்டல், உள்ளே ஒரு மெட்டல் கிடையாது. வெளியே கோல்டு, உள்ளேயும் கோல்டு தான். எவ்வளோ செதறினாலும் கோல்டு, ஒரு சின்ன பீஸ் கூட கோல்டு தான். அண்ட் இதில் கடவுளோட அருள், எந்த கடவுளாக இருக்கட்டும், அந்த கடவுளோட அருள் இறங்கியிருக்கும். நீங்கள் அடுத்த வாட்டி அது போடும்போது அந்த அருள் உங்களுக்கு திருப்பி வரும், கோல்ட்லேருந்து வரும் அது. அதனால் ஸ்பிரிச்சுவலி இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் மெட்டல் லைக் காப்பர் அண்ட் ஆல் தி அதர் ஃபியூ அதர் மெட்டீரியல்ஸ் விச் இஸ் யூஸ்ட். அதனால் கண்டிப்பாக வாங்கணும். கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ ஒரு கோல்டு ரேட்டு கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அவ்வளோ 2,000 3,000 எவ்வளோ இருந்தாலும் பர் மந்த் சேவ் பண்ணி கண்டிப்பாக வாங்குங்க. ஏறிட்டு இருக்குன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம ப்ரைஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டிப்பாக வாங்குங்க. 2,000 போட்டு 1,000 ரூபாய் என்ன முடியுமோ அவ்வளோ ஒரு மாதத்துக்கு ஒரு வேளை சாப்பாடு, வெளியே சாப்பாடு நீங்கள் அட்லீஸ்ட் சேவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேவ் பண்ணி வாங்குங்க. இப்போ இந்த மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்குலாம் எப்படி மேம் இருக்கும்? ஏன்னா ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கனவுல இருப்பாங்க. தினம் இது மாதிரி ஒரு நாளைக்கு இருமுறை வந்து தங்கம் விளையிறது. காலையில் ஒரு ரேட் ஏறுது, மதியம் ஒரு ரேட் ஏறுது. ஸோ இதெல்லாம் எப்படி மேம் போய் சென்றது? இது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ரேட் ஏறுது இறங்குறதுங்கிறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் மினிமம் எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டில். பண்ண முடியாதவங்க வருத்தப்பட தேவையில்லை. கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தலாம் கோல்டு இல்லாமல் கூட. மேம் அண்ட் தென் வந்து February 1 பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுறாங்க. மேடம் நிர்மலா சீதாராமன் மேம் 9th டைம் தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பொதுமக்களாக அவங்கக்கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறது நம்ம இந்த கோல்டு ரிலேட்டட். மேபி இந்தியாவில் கோல்டு ரேட் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஆர் ஜிஎஸ்டி கம்மி பண்ணலாம். ஆர் நேஷ்னலி அந்த மாதிரி ஏதாவது கம்மி பண்ணால் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்.